சும்மா அவங்க தருவாங்க ஆயுதம், இவங்க தருவாங்க ஆயுதம் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுங்க. அதாவது நம்ம நாட்டிலேயே வந்து ஆயுதங்கள் இருந்தாதான் உண்டு அப்படிங்கிறது போல இப்பதான் உக்ரைனுக்கு புரிஞ்சிருக்குது. இந்த வருஷத்துல முறையா 100 மிசைல்கள் லாங் ரேஞ்ச் இந்த நெப்டியூன் மிசைல் ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட இருக்கு. அதை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. சில பல ஏரியாக்கள்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது லைவாவே டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? சில இடங்கள்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட சில பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட நெப்டியூன் மிசைல் பயன்படுத்தினதா நம்மளே சில செய்திகள் பார்த்திருப்போம் வதந்தின்னு. ரஷ்ய தரப்பு வந்து எதுவும் கிளியரா குடுக்கல. ஆனா இப்ப உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, 100 மிசைல்கள வந்து பாத்தீங்கன்னா, புரொடக்ஷன் பண்ணி முடிச்சாச்சாமா. லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குக்காக வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, இது போல மிசைல்கள ரஷ்யாக்குள்ள பெருமளவுல பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இதுக்கு யாரோட பெர்மிஷன் தேவையில்ல. மேற்குலக நாடுகளோட இன்வால்வ்மென்ட் தேவையில்ல. அதான் ஒரு விஷயம் எனக்கு புரிய வருது. அதாவது இத்தன நாளா ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்து அக்கா பிரிச்சு இது இந்தந்த நாட்டுது, இது இந்தந்த நாடுல இருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு போல சொல்றாங்க இல்லையா? சீனாவோட பார்ட், மேற்குலக நாடுகளோட பார்ட், அமெரிக்காவோட பார்ட், கனடாவோட பார்ட் அப்படிங்கிற பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மிசைல்ல அதிகமா மேற்குலக நாடுகளோட காம்போனன்ட்ஸ் இருக்குமோ? அப்படின்ற போல கேள்விகள் வருது. சமீபத்துல தான் ஒரு செய்தி. நம்ம அத பார்த்தோம். இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு திருப்பியும் அட்டாச் பண்றேன். கனடால இருந்து மிசைல் என்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? மிசைலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இது. அது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. உதிரி பாகங்களா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. மிசைலா குடுத்தான்னு பிரச்சனை. அத பார்ட் கழட்டி உதிரி பாகங்களா குடுத்துட்டோம்னா, அவங்க அங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற மாரி மாடிஃபிகேஷன் பண்ணி அசெம்பிள் பண்ணிட்டாங்கன்னா, அது உக்ரைனோட ஆயுதமா மாறிற போது. அப்புறம் உக்ரைன் செஞ்சுக்கிட்டோம். என்னமோ எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது போல, அந்த டைம்ல நான் அது போல சொல்லியிருந்தேன். இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா நடக்குதே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேல ரஷ்யாக்குள்ளயும் பெருமளவுல தாக்குதல் நடக்கும். அது இனிஷியலா இந்த 100 மிசைல யூஸ் பண்ணுவாங்க. ரஷ்யாக்கு அதுக்கு எந்த மாரியான முடிவுகள், என்ன மாரியான தாக்குதல்கள் செய்றாங்கன்றத பொறுத்து, அதுக்கப்புறமா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி கை நகர்வு செய்வாங்க. ரஷ்யா அதுக்கேத்த மாரி கை நகர்வு செய்வாங்க அப்படிங்கிற போல கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு சில பல அனலிஸ்ட் கிட்ட இருந்து. ஆக மொத்தம் இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, தயவு செஞ்சு ரப்பர வச்சு அழிச்சிருங்க. மேற்குலக நாடுகள்ல இருந்து ஆளுங்க உள்ள வர்றதுக்கு கேம்ப் ஓபன் பண்ண போறாங்க போல தெரியுது. ஏன்னா ருஸ்டம் அவர்கள் போன பதிவு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரோட ஸ்டேட்மெண்ட் மேட்ச் பண்ணும்போது ஆளுங்க இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்கு. என்ன குறைச்சல்? பண்ணுங்க போங்க. அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் இங்க என்ன மாரி செய்றாங்கன்ட்டு. அடுத்தது ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துரலாம். ஃப்ரண்ட் லைன்ல இந்த பக்ரோஸ்கா இருக்கட்டும். முதல்ல பக்ரோஸ்க்கு வந்துரலாம். அடுத்து குப்பியான்ஸ்க். முதல்ல பக்ரோஸ்க். இந்த பக்ரோஸ்க்கு சுத்தி கிரிவலம் வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இப்போ அந்த கள நிலவரத்த வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவு சிர்ஸ்கி அவர்கள் வந்து தகவல் குடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நேர்ல போய் ஒரு பார்வையிட்டுட்டு வந்துரலாம். ஏன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் இவர் போருக்கு பார்வையிட்டுட்டு வராரோ, அந்தந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. சோ இப்ப பக்ரோஸ்க்கு வந்திருக்கிறாரு. கடைசியா ஒரு முறை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது உள்ள வர்றாரா? இல்ல எப்படி என்ன ஏதுங்கன்னு தெரியல. ஏன்னா பல அனலிஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ண வகைகள் இருக்கு. இப்ப பக்ரோஸ்க்கு வந்துக்கிறாரு. அங்க வந்து போட்டோ எல்லாம் புடிச்சிருக்கிறாரு. போட்டோ புடிச்சு உள்ள இருக்கிற ஆளுங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா பூஸ்ட் குடுத்துட்டு போயிருக்கிறாரு. இங்க பக்ரோஸ்க்கு ஒரு பக்கம் விசிட் விட்டாரு. அடுத்து அப்படியே குப்பியான்ஸ்க்கு வந்துக்கிறாரு. குப்பியான்ஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க போய் விசிட் எடுத்து போட்டோ விட்டுருக்காரு. ஏன்னா ரஷ்ய வீரர்கள் குப்பியான்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருக்காங்க. சோ அங்கேயும் போயிருக்கிறாரு. விசிட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? குப்பியான்ஸ்க்கும் போயிருச்சா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். குப்பியான்ஸ்ங்கிறது கர்கிவ் மிக முக்கியமான ஒரு பகுதி. அது போயிருச்சுன்னா கர்கிவ்ல பெருமளவுல பகுதிகள உக்ரைன் மறந்துட வேண்டியது. ரஷ்யா சடசடன்னு உள்ள வந்துருவாங்க. அந்த ஒரு சிட்டி வந்து ஒரு அரண் மாரி காத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கோட்டை. நம்ம மேப்ல பார்த்திருப்போம் சமீபத்துல. இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சோ பெருமளவுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. களத்துல பல இடங்கள்லயும். இப்ப ஆயுத தட்டுப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் தட்டுப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாரியான முடிவுகள் கொண்டு வந்து இந்த பகுதியில முன்னேற போறாங்க அப்படிங்கிற பாத்துரலாம். அடுத்தது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மீடியாக்கள்லாம் இருப்பாங்களா, இப்பலாம் அவங்க பங்கமா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. அதுவும் குறிப்பா ராணுவ வீரர்கள, இந்த ஸ்போக் பெர்சன்லாம் இருப்பாங்கல்ல, பாவங்க அவங்கள நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா, பேட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த மீடியாக்கள் உக்ரைனோட சேனல் தான். அவங்க வந்து பேட்டி எடுத்துக்கிறாங்க. அப்ப என்னன்னா, லைவ்ல போம்போது, அதாவது பேசிட்டு இருக்கும்போது, சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போதே கேட்கறாங்க. ஆ குராஹவ் இருக்கு இல்லையாப்பா, அந்த இடத்துல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது போல அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வரும்போது, இது ஒரு மீமாவே மாறிடுச்சு இல்லையா? கிரிட்டிக்கல் பட் கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது போல, அதாவது எப்படி சொல்றது? வீடியோ ஜாக்கியே வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கரே வந்து இப்போ கலாய்க்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு உக்ரைனோட வீரர்கள. எங்க வயசு வந்தல இது மீமாவே மாறிடுச்சு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்ல.
கரெக்டான கேள்வி நச்சக்குன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பெருமளவுல ராணுவத்துல எல்லாம் எதுவும் தெரியாதுங்க. ஆனா டீப் ஸ்டேட் மேப் இருக்கு இல்லையா? ஏன்னா அது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் எப்படி நம்புறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோலயே. அதுல அவங்களே அந்த ஆங்கரே வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த டீப் ஸ்டேட் மேப் தான் நம்ம ரிலீஸ் பண்ற மேப் தான். நம்ம ஆளுங்க குடுக்குற மேப் தான். அதுல நம்ம மாத்தி மாத்தி பார்த்தாலே தெரியுதே. இது என்ன சுத்தி வளைக்கிற மாரி இருக்குது குராஹாவ. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. பட் ஆனா இத பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தி வளைக்கிற மாரி இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவுதான். சிலையாட்டம் உட்காந்துட்டாரு. ஏங்க இப்படியெல்லாம் கேட்கலாங்களா? அவரு தான் சொல்றாருல்ல, சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல் தானே. ஏங்க இப்படி பண்றீங்க? பாவம் அவரு. நீங்க கேட்கறீன்றதுக்காக எதையாவது சொல்ல முடியுங்களா? ஆமா சுத்தி வளைச்சுட்டாங்க வந்து காப்பாத்துங்கன்னு கதறவா முடியும். ஏங்க இப்படி பண்றீங்க? போங்க. பாவம் அவர் கொஞ்ச நேரம் பேசவே இல்ல. ஏங்க லைன்ல தான் இருக்கீங்களா? இல்ல கட் ஆயிட்டீங்களா? அப்படிங்கிறது போல அவங்க கேட்க. ஆமாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா தாங்க இருக்கு அப்படிங்கிறது போல இவரு சொல்ல. ஒரே கலாயா தான் இருக்கு போங்க உக்ரைன்ல ஃபுல்லா. எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனைன்னு தெரியுதுல்ல. ஆயுதம் இருக்கா? ஆள் இருக்கா? எதுவுமே இல்ல. பேச்சுவார்த்தைக்கு போலாம்னா அதுவும் முடியாது. அப்ப மேற்குலக நாடுகள் வந்து உதவும்? அதுவும் முடியாது. சரி ஆயுதங்கள் ஏதாவது தருவாங்களா? அதுவும் முடியாது. அப்புறம் என்னதான்ப்பா முடியும்? சும்மா ஏன்ப்பா ரப்பர் மாரி இழுத்துட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறது போல ஒரு வெறுப்புணர்வு, வெறுமை வந்து பாத்தீங்கன்னா, பலருக்கும் பரவிட்டு இருக்கு. இது எப்பதான் முடிவு? என்னதான் இதுக்கு சொல்யூஷனு? அப்படிங்கிறது போல பலருக்கு வந்துருது இல்லையா? ஏன்னா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைல அவங்க மட்டும் பாதிப்படையறது கிடையாது. பல நாடுகளும் பாதிப்படையறாங்க. சும்மா சாங்ஷன் போடுறேன்னு என்னமோ கலட்டுற மாரி போட்டுறாங்களே தவிர, அதனால பல நாடுகள் பாதிப்படையுது. குறிப்பா நம்மளுக்கெல்லாம் ஆயில் விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னா என்ன அவங்களா வந்து மானியம் தர போறாங்க? அப்படிங்கிற போல பல கேள்விகள், கொந்தளிப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி செஞ்சாங்கன்னா பரவால்ல. இல்லைன்னா என்னதான் பண்றது? அப்படிங்கிற போல இருக்கு. ஏன் அதிகமான உயிரிழப்புகள் நடக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா ரஷ்யால 7,00,000 சொச்சம் பேர் இறந்துட்டாங்க பாருங்க. இறக்குறது தானே. அதே போல சிவிலியன்ஸ் இறக்குறாங்க. இங்கேயும் இறக்குறதா இப்ப கணக்குகள்லாம் சமீப காலமா அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பல அனலிஸ்ட் தரப்பு வந்து அந்த கோவம் இருக்கு. அத எப்படி உக்ரைன் வந்து சமாளிக்க போறாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பு திரும்பிருச்சுன்னா, உக்ரைனுக்கு எதிரா மாறிடுவாங்களே பல நாடுகளும் அப்படிங்கிறது போல எண்ணமும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா ரஷ்யா சத்தமே இல்லாம காய் நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேற்குலக நாடுகளும் உதவுறாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் பல அனலிஸ்டுக்கு வந்திருக்குங்க. என்னப்பா சொல்ற? அப்படிங்கிற கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க புட்டின் அவர்கள் மேல கேஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண சொல்லி பிடிவாரண்ட்லாம் குடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இனப்படுகொலை பண்றதுக்கு பண்ணனால தான் நாங்க காக்குறதுக்காக நாங்க உள்ள வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் டான்பாஸ், டொனஸ்க் மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க மேல இனப்படுகொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அது காப்பாத்துறதுக்காக நாங்க வந்திருக்கிறோங்க அப்படிங்கிறது போல தான் அவங்க தரப்புல இருந்து நியாயப்படுத்துதல் இருக்கு. இரு தரப்புலயும் மன்னிக்குவாங்க. ரஷ்யாவோட நியாயப்படுத்துதல் அப்படிதான் இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஐசிஜேல வந்து ஃபுல் டாக்குமெண்ட் எவிடன்ஸோட வந்து அத சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் மூச்சு வர மாட்டேங்குது? மேற்குலக நாடுகள் இதெல்லாம் பெருசா பேசியிருப்பாங்களே. இதே இனப்படுகொலை பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கும்போது, சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல டக்கு டக்குன்னு. இப்ப ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? அதுவும் லேஸ்ல எல்லாம் அவங்க சொல்லல. மொத்தம் 522 பேஜ் நிறைஞ்ச ஒரு கன்டென்ட். அதுவும் 140 எபிசோடு இருக்குதாமா. 300 எவிடன்ஸ். இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. எங்க ஆளுங்கள அவங்க இனப்படுகொலை பண்ணாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. இது ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ப்ரூவ் ஆகி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் பப்ளிக் வெளிய வரும். இது ஒன்ஸ் நடந்துருச்சு. இந்த கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மேற்குலக நாடுகள் சப்போர்ட் இல்லைன்னா ஐசிஜேல எதுவும் நடக்காதுன்னு வெட்ட வெளிச்சமா இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்படி இருக்கும்போது இத மேற்குலக நாடுகள் ஆதரிச்சு செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உக்ரைன் குற்றவாளியா மாறிடுவாங்க. 2வது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு போட்டிருக்க பிடிவாரண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அவரு நியாயமானவருங்க அவரு. 2வது இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோடதுன்னு மாறிடும். அவங்க ஆளுங்க மேல இனப்படுகொலை பண்ணிட்டாங்க. இனப்படுகொலை குற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மோசம். அத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ரஷ்ய அதிபர் மேல போட்டிருக்க கேஸ விட அது மோசமான ஒரு கேஸ். சோ அப்படி செய்றாங்க அப்படிங்கும்போது என்ன ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல பிடிவாரண்ட் போட்டுருவாங்களா? ஏன்னா அது வந்து லேஸ்ல இல்ல. வீடியோ பதிவுகள் இருக்கு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூல சொல்லியிருப்பார். டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூல. இன்டர்நெட்லயே இருக்குங்க. போய் தேடி பாருங்க போங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. விமானங்கள் எடுத்துட்டு போய் சிவிலியன்ஸ் மேல குண்ட போட்டாங்கன்னா, அப்ப என்ன பண்றது? அப்படின்னு உங்கள கேட்டிருப்பாரு. அ ப்ரூவ் ஆயிருமா? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா, உக்ரைனுக்கு கட் பண்ணியிருப்பேன்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயக நாடு. நியாயமா நடந்துக்கணும். மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்கான்றது தேவ தூதர்கள் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கோம்.
அவங்க எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட நியாயவாதிகள், நீதி, நேர்மைனாலே அமெரிக்கர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது போல ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா, இது நியாயமாயிருச்சுன்னா, அமெரிக்கா என்ன ரஷ்யாக்கு ஆயுதம் குடுப்பாங்களா? ஆளுங்கள அனுப்புவாங்களா? உதவி செய்வாங்களா? குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா துணை நிற்குமா? ட்ரம்ப் அவர்கள் தீவிரவாதிகளை ஒழிப்பார்களா? அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? சிவிலியன் மேல குண்ட போட்டா அப்புறம் தீவிரவாதி தானே. ஸோ அதெல்லாம் செய்வாங்களா? அதனால ரஷ்யாவோட இணைஞ்சிருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. என்னென்னமோ நடக்குது போங்க. எல்லாம் என்ன நடக்குது? ஏது நடக்குது? என்ன மாரியான நகர்வுகள் நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்தரலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த பதிவுல ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில என்ன நடக்குது? அப்படிங்கிற தகவல்கள் பார்த்திருப்போம். அடுத்தடுத்த பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பும் ஆதரவும் 2 சேனலுக்கு செந்தல் டிகோ, செந்தல் டிஃபென்ஸ் 2 சேனலுக்குமே இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சர்றேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.